சார் ஒரு இளைஞனுக்கு ஒரு 20 வயசுல 30 வயசு. இப்போ மேஷத்தில் சூரியன் என்ன பண்ண தருமான்னு சுத்த ஜாதகம்னு நம்ம சொல்கிறோம்ல. சுத்த ஜாதகம்னு சொன்னால் திரும்ப நடந்திருக்கணும்ல. மேஷ லக்கணமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கடைசி வரையும் பிடிச்ச மாதிரி வேலை அமையவே அமையாது. ஆனால் இது நடக்குமானா இதான் நடக்கும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவர் ப்ரொமோஷனில் என்ன பண்ணுவார், 56 வயசில் ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ் லெவலில் வந்து நிற்பார். இந்த மேஷ லக்கணத்தில் இருந்து ஒருத்தருக்கு சூரியன் ஆரம்பிச்சிச்சுன்னா தேவையில்லாத வம்பு சண்டை, தேவையில்லாமல் கடன், தேவையில்லாத பிரச்சனை, வேலையை விட்டு வெளியில் வர்றது. உண்மையிலே மிதுன லக்கணம் இருந்து அந்த சூரியன் வந்து மேஷத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் மிதுன லக்கணம் போகணும் 10 வருஷ காலம். இப்போ ஜென்ம லக்கணம் எங்கே இருக்கோ, இந்த வயதோட்ட லக்கணம் எங்கே இருக்கோ, அச்சய லக்கணம் எங்கே இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆதிபத்தியங்களையும் கிரகங்களையும் எடுத்தோம்னா இன்னும் ஈஸியாக பலன் சொல்ல முடியுமா, சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய லக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் இந்த கிரகங்களுடைய மதிப்புகள் இல்லை, இந்த கிரகங்களுக்கு எவ்வளோ தன்மைகள், இக்கிரகங்களுடைய வலிமைகள் என்ன சார்? நீங்கள் என்ன சார் மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்குது, சூரியன் இருக்குது அப்படின்னா, மேஷத்தில் சூரியன் இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மேஷத்தில் சூரியன் தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஆனால் இப்போ ஒரு பாரம்பரியம் எடுத்தோம்னா சார் மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்குது, நீங்கள் சூரியன் உச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று கடனோ இல்லை வம்போ இல்லை வழக்கோ இல்லை நோயோ அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும். சார் ஜாதகம் சூப்பராக இருக்கார் சார், இதுக்கு லக்கணம் என்னன்னு தெரியணும். லக்கணம் இப்போ ஒரு பொதுவாக வந்து ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு மேஷ லக்கணம் இருக்கும், ஒருத்தருக்கு ரிஷப லக்கணம் இருக்கும், ஒருத்தருக்கு மிதுன லக்கணம் இருக்கும், ஒருத்தருக்கு கடக லக்கணம் இருக்கும். ஆனால் ஏஎல்பியில் ஜென்ம லக்கணம் அங்கேயே தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அந்த அச்சய லக்கணம் ஏஎல்பி லக்கணம் நகரும்போது, வயதோட்ட லக்கணம் நகரும்போது, ஏஜோட லக்கணம் நகரும்போது இந்த தன்மைகள் எல்லாமே, பாவகங்கள் எல்லாமே மாறும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மேஷத்தில் எனக்கு சூரியன் இருக்குது, இது நல்லதா அப்படின்னு கேட்டால், என்னையை பொறுத்தளவு இது நல்லதான்னு கேட்டால் நல்லது சார். இது வாங்கி வந்த வரம், வாங்கி வந்த வினை, வாங்கி வந்த நிகழ்வு, இது நல்லா இருக்கா அப்படின்னா, இது நீங்கள் சண்டைக்கே போக வேண்டாம், ஆனால் உங்களை சண்டை தேடி வரும். கடன் உங்களை தேடி என்ன பண்ணும், சார் உங்களுக்கு லோன் ஆஃபர் இருக்குது சார், நீங்கள் பண்ணுங்கள் சார். சார் எனக்கு இந்தமாரி சின்னதாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடணும் சார். கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு, தேவையில்லா சண்டை, தேவையில்லா சங்கடம். இல்லை நான் சமூக சேவை செய்கிறேன். இல்லை சார் நான் கவர்மெண்ட்டில் ஒரு ஊழியராக இருக்கேன். நீ கவர்மெண்ட் ஊழியராக இருந்தால் நீங்கள் டேக்ஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்டதோ, அரசு சம்மந்தப்பட்டதோ, இல்லை அரசாங்க தொடர்புடைய நிகழ்வுகள், நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டதோ, ஏதோ ஒரு வகையில் பாதிப்போ இல்லை பிரச்சனைகளோ, இல்லை அங்கே ஒன்றும் இல்லை லேண்டு இருந்துச்சுன்னா அந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்டதை, பட்டா சிட்டா அடங்கல் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள் இருக்குமானே இருக்கும். இது நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் இருங்க, அது என்ன வயசாக வேணாலும் இருக்கட்டும். சார் இந்த குழந்தைக்கு ஒரு இளைஞனுக்கு ஒரு 20 வயசுல 30 வயசு. இப்போ மேஷத்தில் சூரியன் என்ன பண்ண தருமான்னு எதிர்பாராத திடீர் திருமணம் நடக்கும். எப்படி நீங்கள் மேஷத்தில் சூரியன் இருக்குன்னா ஒருத்தருக்கு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே ஒருத்தர் பையன் இருந்தால் 23லேருந்து 24 வயசுக்குள்ளே அந்த பையனுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலம். சார் இல்லை சார் 27 வயசில் திடீர் திருமணம் நடக்கும் சார். சார் 31 வயசில் 2ஆம் தர திருமணம் வாய்ப்புகள் இருக்குது சார். எப்படி நீங்கள் மேஷத்தில் சூரியன் இருந்தால் உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு எடுத்து பாருங்கள். நீங்கள் எத்தனை வயசாக இருக்கட்டும், நீங்கள் 6 வயசு குழந்தையாக இருக்கட்டும், 6 வயசு குழந்தைக்கு என்ன பண்ண தெரியுமான்னு வயிறு சம்மந்தப்பட்ட உடல் உபாதை இருக்கும். சார் பிறந்த குழந்தைக்கு ஜுரம் அடிக்கும் சார் மேஷத்தில் இருந்துச்சுன்னா. சார் 3 நாளில் மஞ்சங்கமாலை சம்மந்தப்பட்டு பாதிக்கப்படும் சார். இது இந்த லக்கணங்கள் அது இன்னமும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். உங்கள் மேஷ லக்கணம் ஏஎல்பியோ, ரிஷப லக்கணம் ஏஎல்பியோ, மிதனமோ, கடகமோ, சிம்மமோ, கன்னியோ, துலாமோ, விருச்சமோ, தனுசோ, மகனமோ, கும்பமோ, மீனமோ இருந்துச்சுன்னா இந்த லக்கணத்தை வச்சு இன்னும் பலன் முடிவு பண்ணணும். ஆனால் மேஷத்தில் சூரியன் இருந்தால், சார் 12 வயசு இந்த பையன் படிக்க போகும்போது சம்மந்தமே இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சேவை இல்லாமல் சண்டை போட்டு சங்கடப்பட்டு அந்த ஸ்கூலை விட்டு ஸ்கூல் மாற்றுவாங்க. 6ஆவது இல்லைன்னா 7ஆவது படிக்கும்போது அந்த ஸ்கூலை மாற்றுவாங்க. சார் 27 வயசு கல்யாணம் நடக்கும். எப்படி திடீர்னு கல்யாணம் நடக்கும். சார் பையன் வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும், நல்ல ஜாதகமாக இருக்கும், சுத்த ஜாதகமாக இருக்கும். சுத்த ஜாதகம்னு நம்ம சொல்கிறோம்ல, சுத்த ஜாதகம்னு சொன்னால் திருமணம் நடந்திருக்கணும்ல. திருமணம் என்ன பண்ணும், தள்ளிக்கிட்டே போடும். மேஷத்தில் சூரியன் இருக்குது, என்ன பண்ணும், திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கே வராது.
வீடு இருக்கும், படிப்பு இருக்கும், வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும். ஏன் திருமணம் நடக்கலை சார்? மேஷத்தில் சூரியன் தான் உச்சமே, கல்யாணம் சூப்பர் சார், நல்லா தானே சார் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கே, கல்யாணம் நடந்துருமே. இவர்களுடைய ஆசைகளும் இவருடைய எண்ணங்களும் இவருடைய பிரதிபலிப்பும் இவருக்கு எல்லாம் மொத்தமாக என்ன பண்ணணும், எதிர்பார்த்ததை விட ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர் இப்போது சார் இந்த ஒரு வரதட்சணையே வச்சுங்களேன் சார், ஒரு 50 பவுன் வரதட்சணை உதாரணத்துக்கு சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறது நான் சொல்கிறேன். 50 பவுன் ஓகே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 70 பவுன் 70 பவுன் போடுறேன்னா சார் ஒரு 100 பவுன் உதாரணத்துக்கு சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். திருமணத்துக்கு தடையே என்னவாக இருக்கும், ஜாதகராக இருக்கும். திருமணத்துக்கு தடையாக என்ன பண்ணும், இவருடைய காதலாக இருக்கும். திருமணத்துக்கு தடையே இவருக்கு என்னவாக இருக்கும், இவருடைய எண்ணங்களாக இருக்கும். அப்போ இந்த லக்கணம் என்ன லக்கணம் மேஷமாக இருந்துச்சு வச்சுங்களேன், எப்படி மேஷமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவருக்கு இந்த மேஷத்தில் சூரியன் இவருக்கு ஜாதகரை போட்டு ஒரு பெரிய ஒரு பதட்டமும் பயமும் சங்கடமும் மிகப்பெரிய அளவில் போட்டு பாதிக்கும் சார். இல்லை சார் எனக்கு 25 வயசு இல்லை சார், 30 வயசுலேருந்து 40 வயசு சார், இப்போ எனக்கு அப்படி இருக்குன்னா இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இவருடைய விஷயங்கள். சார் வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை வேணும்பார். எப்படிங்க பிடிச்ச மாதிரி வேலை வேணும், பிடிச்ச மாதிரி வேலை வராது. நீங்கள் இதுவும் மேஷ லக்கணமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். இவருக்கு பிடிச்ச மாதிரி வேலை வேணும், பிடிச்ச மாதிரி வேலை வேணும், நான் இப்படி தான் வேலை பார்ப்பேன், நான் இப்படி தான் படித்து தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா கடைசி வரையும் பிடிச்ச மாதிரி வேலை அமையவே அமையாது. அப்படியே சார் அரசாங்க வேலை சார் நல்லா இருக்கும் சார், வேலை கிடைச்சா போதும்னு நினைப்பார். வேலை கிடைச்சா போதும். சரி இல்லை சார் எனக்கு வயசு 35 வயசு சார், எனக்கு வீடு வண்டி வாங்கணும், சொத்து சூப்பராக எல்லாமே இருக்கும் இவர்கிட்ட. இவருக்கு என்ன பண்ணும், அடிப்படை தேவைகள் எல்லாமே இவர்கிட்ட இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவார், இவர் நினைக்கிறது எல்லாமே ஆசைப்படுறது எல்லாமே நடக்கணும்னா நடக்காது. வீடு இருக்கும், இப்போ இருக்கிற வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னா நிம்மதியாக இருக்க மாட்டார். ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவார், இவர் கனவு கற்பனை காட்சிகள், இதை விட பெரிய வீடாக இருந்தால், இதை விட இன்னும் நல்லா இருந்தால், இதை விட சூப்பராக இருந்தால், இதை விட இடம் வாங்கியிருந்தா, இந்த வேலை எப்படி இருந்தால், இந்த நான் அப்படி படிச்சிருந்தா. ஒரு நிமிஷம் கூட இந்த மேஷத்தில் சூரியன் என்ன பண்ணுறது, ஜாதகரை ஆட்டி படைக்கும். ஒரு உதாரணமாக எல்லாமே இருந்தும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிகழ்வை கொடுக்கும். சார் இதில் நல்லதே கிடையாதா சார் அப்படின்னா உண்மையில் நல்லது இருக்கான்னு நல்லது இருக்குது. எப்போ தெரியுமா, 42 வயசு இந்த ஜாதகருக்கு. உண்மையிலே மேஷத்தில் சூரியன் தான் 42 வயசு பிறகு 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே அப்பாடா வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதல், மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய பட்டம், மிகப்பெரிய சந்தோஷம். காலம் கடந்து 32 வயசுக்கு பிறகு தான் இவருக்கு மாற்றமே வரும். 33 வயசுக்கு பிறகு தான் இவருக்கு பெரிய யோகமே உண்டு. அதே 40 வயசோட 42 வயசுக்கு பிறகு தான் மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா பாடா உண்மையிலே ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், ஒரு வேலையில் ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரும். சார் அப்போ தான் சார் இடம் விட்டு இடம் மாறணும், ஒரு வேலையில் நிம்மதியாக அட்லீஸ்ட் நான் படித்த படிப்பு வேலை பார்க்கல, ஆனாலும் எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கொடுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதே விஷயத்தை நீங்கள் முடிஞ்ச அளவு 45-47 வயசில் அந்த வேலையை நான் விட்டுடுவேன். அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார், அடடா மேஷத்தில் சூரியன் நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு மேஷ லக்கணம், மேஷ லக்கணம் கிடையாது, மேஷத்தில் சூரியன் இருந்தால் அவ்வளோதான். இது ஏன்னா ஒரே ஒரு நட்சத்திரத்தை வச்சோ ஒரே ஒரு கிரகத்தை வச்சோ ஒரு ஜாதகரோட வயது ஓட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு அந்த லக்கணத்தை வச்சு நம்ம பேச முடியுமா, பேச முடியும். நான் மேஷ லக்கணத்தை பேசலை, ரிஷப லக்கணத்தை பற்றி பேசலை, மிதுன லக்கணத்தை பற்றி பேசலை. நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் இருங்க, ஜென்ம லக்கணம் என்ன வேணாலும் இருங்க, ஏஎல்பி லக்கணம் என்ன லக்கணம் வேணாலும் இருங்க. ஆனால் இது நடக்குமானா இதான் நடக்கும். 42 வயசு நீங்கள் ஜாதகமே பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் எடுத்துங்க ஒவ்வொரு நாளும். ஏன்னா 12 கட்டம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் மீனம் 12 கட்டம் உங்களுக்கு தெரியும். முதல்ல மேஷத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா நீங்கள் 42 வயசில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. எழுதி வச்சுங்க, இது நடக்குமான்னு நடக்கும். சார் எனக்கு 47 வயசு, 46 வயசு முடிஞ்சு 47 வயசு, இல்லை 50வது வயசு முடிஞ்சு 51வது வயசு, வேலையை என்ன பண்ணுவார், வேலையை விடுவார். ஆடா என்னையாது இவர் என்ன பண்ணுவார், உண்மையிலே இன்க்ரிமெண்ட் வேண்டியதில்லை. அந்த இடத்துல 50 வயசு வருது மேஷத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுங்களேன், இன்க்ரிமெண்ட் கேட்காதீங்க, ப்ரொமோஷன் கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கி விட்ருவாங்க. நல்லா சம்பளம் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் மறுபடியும் 51 வயசில் மறுபடியும் சங்கடப்படும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் வர முடியாது, சொந்த ஊருக்கும் வர முடியாது, சொந்த இடத்துக்கு போக முடியாது. இடம் விட்டு இடம் வீடு இருக்கும், ஊரில் வசதி வாய்ப்பு இருக்கும், சொத்து இருக்கும்,
ஆனால் சொந்த ஊருக்கு வர முடியாது. சொந்த ஊருக்கு வந்தால் அது முழுசாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஆனால் இதுவே 57 வயசு 58 வயசு வருதுன்னு வச்சுங்களேன், மேஷத்தில் சூரியன், அப்பாடா செட்டில்மெண்ட், எல்லாம் செட்டில்மெண்ட், அவருக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ சந்தோஷமாக, எப்படி அவ்வளோ சந்தோஷமாக அவர் தேவையான விஷயங்களை அவருக்கு ஒரு வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்கள் ஜாதகத்தில் மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் வயதோட்டத்தை எடுத்துக்கிட்டு பாருங்கள். நீங்கள் வயதை உங்களுக்கு தெரியும், சார் எனக்கு ஒரு 10 வயசுலேருந்து அனுபவம் இருக்கும், 20 வயசில் நல்ல அனுபவம் இருக்கும், தெரிஞ்சிருக்கும். 55 56 வயசில் நல்லா தான் புரியுது. சார் 57 வயசில் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுங்க, அதுக்கு பிறகு ஒன்றும் பெருசாக தேடல் இருக்காது. ஆனால் மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கான நேரம் வருமானம் வரும். சமூக சேவை செய்வார், அரசியல் சம்மந்தப்படுவார், அரசாங்கம் சம்மந்தப்படும், அரசாங்கம் சம்மந்தப்பட தொடர்பு இருக்கும், பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதான் சொல்கிறேன், 56 வயசில் 57 வயசில் மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா எந்த லக்கணமாக இருந்தாலும், சப்போஸ் லக்கணம் மட்டும் நல்ல லக்கணம் அமைஞ்சிச்சுன்னா ஒரு பட்டம், ஒரு பதவி, ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு அரசாங்கம், ஒரு அரசாங்க தொடர்புடைய பெரிய நிறுவனங்கள், ஒரு IAS IPS கேடரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு போஸ்டர், ஒரு டிகிரி தான் முடிச்சிருப்பார், ஆனால் IAS கேடரில் இருப்பார். ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவர் ப்ரொமோஷனில் என்ன பண்ணுவார், 56 வயசில் ஒரு பெரிய ஒரு IPS லெவலில் வந்து இருப்பார். பெரிய ஆச்சரியமாக இருக்கும், சார் என்ன சார் இது 56வது வயசு இல்லை 57வது வயசில் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதே லக்கணம் நல்லா இன்னும் சூப்பர் லக்கணமாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம். உதாரணமாக இவருக்கு ஒரே ALP லக்கணம் சிம்ம லக்கணமாக அமைஞ்சு போச்சுன்னா இவருக்கு எப்படிமா இருக்கும், இவர் உண்மையிலே ஒரு பெரிய போஸ்ட்டில், அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஒரு உதாரணமாக ஒரு கவர்னரோ, ஒரு MLAவோ, MPயோ, மினிஸ்டரோ, ஆச்சரியமாக இருக்கும். இது நான் சொல்லும்போது உங்கள் வயதோட்டத்தை நீங்கள் அழகாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். சார் இல்லை சார் 63 வயசு, மறுபடியும் என்ன பண்ணுவோம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். 61லேருந்து 63 ஒரு பெரிய மாற்றம், பெரிய சங்கடம், பெரிய போராட்டம். 63 வயசில் என்னடா அந்த வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் இருக்கும், அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கும். இந்த 70 வயசுக்குள்ளே உண்மையிலே இந்த மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க வீட்டில் ஒரு பசங்க வளர இந்த 60லேருந்து 70 வயதுக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா செட்டில்மெண்ட்டுமே அந்த பிள்ளைங்க பார்த்துக்குவாங்க. இவங்க யாருமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, அப்பா நீ உட்காருப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ ஒரு நிறுவனம் வச்சுருக்கார், நீ உட்காருப்பா நான் பார்த்துக்கிறேன். எப்படி இவர் கௌரவ தலைவர் மாதிரி தான். 61 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவார், கௌரவ தலைவர் தான். உண்மையிலேயே வருமானம் வரும், ஆனால் இவருக்கு வராது. இவர் என்ன பண்ணுவார், அழகாக என்ன பண்ணுவார், அப்பா 5 பாருப்பா எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன், நீ சைன் பண்ணு, நான் இதை வாங்கிட்டேன், இந்த இடத்தெல்லாம் வாங்கி செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, இந்த கம்பெனி ஆரம்பித்தாச்சு, இந்த ஊரில் இடம் வாங்கியாச்சு, இந்த நாட்டில் இந்த மாதிரி பேசியாச்சு, இந்த ஊரில் இதை பண்ணியாச்சு, நீ சைன் பண்ணிட்டு வாப்பா. எல்லா பொறுப்புகளும் பசங்க எடுத்துக்குவாங்க 61 வயசுல 70 வயசு. இது மேஷத்தில் சூரியன் இருந்தால் மட்டும்தான். இது ஒரே ஒரு வயதை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம ஒரு 70 வயது வரையும், ஏன்னா அடிப்படையாக 60லேருந்து 70 75 வயசு 80 வயசு வரையும் ஒரு ஜாதகருக்கு கேள்வின்னா, சார் 70க்கு மேலே இருந்துச்சுன்னா உண்மையிலே சந்தோஷம்தான். உண்மையிலே 70 வயசுக்கு மேலே இருந்து மேஷத்தில் சூரியன் இருந்தால் அந்த பிள்ளைங்க உண்மையிலே மிகப்பெரிய ஒரு 3 டிகிரி அந்த பசங்க படிச்சிருவாங்கன்னா, 2 பசங்க இல்லை 3 பசங்க இருந்தால் 2 பசங்களில் ஒரு பசங்க பெரிய ஒரு படிப்பு 3 டிகிரி இல்லை 2 டிகிரி இல்லை 3 டிகிரி ஒரு PhD வரையும் படிச்சிடுவாங்க, இல்லை டாக்டர் படிச்சிடுவாங்க. இது வழி வம்சமாக எப்படி வழியாக மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா இது ஆச்சரியமாக இருக்கும். சார் என்ன சார் நீங்கள் லக்கணமே சொல்லையே சார், இப்போ மேஷ லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன், ரிஷப லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அதுக்கு ஒரு பலன். மேஷ லக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ லக்கணத்தில் சூரியன், இப்போ இந்த லக்கண பலனாக எடுத்துக்குவோம். உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேஷ லக்கணத்தில் இருந்து ஒருத்தருக்கு சூரியன் ஆரம்பிச்சிச்சுன்னா தேவையில்லாத வம்பு சண்டை, தேவையில்லாமல் கடன், தேவையில்லாத பிரச்சனை, வேலையை விட்டு வெளியில் வர்றது. சார் இது 25 வயசில் 35 வயசு, 35 வயசில் 45 வயசு, 45ல் 55 வயசு உங்களுக்கு மேஷ லக்கணம்.
நீங்கள் வேணும்னு சொன்னாலும் சரி, வேண்டான்னு சொன்னாலும் சரி, இந்த 10 வருஷம் வேலை 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 வேலைன்னு வேலைக்காக நீங்கள் சங்கடப்படுவீங்கன்னு சங்கடப்படுவீங்க. இல்லை சார் எனக்கு வருமானம் வர்றது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இங்கே வருமானம் எவ்வளோ தூரமாக வரணும்? 40,000 வரணும். ஆனால் 18,000 சம்பளமாக இருக்கும். இங்கே 60,000 சம்பளம் வர வேண்டிய இடத்துல 20,000 வரும். 3ல் 1 மடங்கு தான் இங்கே சம்பளம் வரும். ஆனால் என்ன என்ன உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன ராஜா, உனக்கு என்னப்பா மந்திரி, என்னமோ பெரிய அப்படி உனக்கு என்னன்னு சொல்கிறாங்க பாருங்களேன். இந்த மேஷத்தில் சூரியன் இருந்தாலே அப்படியே அந்த பேர், பட்டம், பதவி, பேர், புகழ் அப்படியே உங்களை பார்த்து அப்படியே என்னடா உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்னப்பா ராஜா மாதிரி இருக்கா, உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே கஷ்டம் எப்படி தான் இருக்கும். மேஷ லக்கணம் போணுச்சுன்னு வச்சுக்கலாம், உண்மையிலே பெரிய கஷ்டம். சார் மேஷ லக்கணம் மட்டும் போனால் இல்லை, ரிஷப லக்கணம் போணுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ரிஷப லக்கணம் போகும்போது இருக்கிறதுலே இந்த நாய்ப்படாத பாடுன்னு சொல்கிறோம்ல, இருக்கிறதுலே கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோ அலைச்சல். இது என்னடா அலைச்சல், அது கௌரவத்துக்கு அலைச்சல். அது பெரிய ஆச்சரியமாக இருக்கு. என்னையா நீ இப்படி பண்ணுறா? உண்மையிலே அவர் பணம் இருக்கும், வசதி இருக்கும், வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் நிம்மதியையோ இல்லை வெறுமையோ இல்லை வெறுப்போ இல்லை ஒரு சங்கடமோ இது என்ன பண்ணும், அப்படியே ஒரு பெரிய ஒரு சங்கடமாக இருக்கும், மன சங்கடமாக இருக்கும். சார் இவர் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதில் எல்லாத்துலையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இடத்த விற்பார், இடத்த விற்றுட்டு வாங்குவார், ஒரு இடத்த விற்று இன்னொரு இடம் வாங்குவார், ஒரு வீட்டை விற்று இன்னொரு வீடு வாங்குவார், இடம் விட்டு இடம் மாறுவார். எப்போ ரிஷப லக்னத்துக்கு. அதே மேஷத்தில் சூரியன் ரிஷப லக்னத்துக்கு எப்படி இருக்குங்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். ஏன்டா, அதாவது எதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் எதுக்காக கஷ்டப்படுறாரு, ஏன் கஷ்டப்படணும், எதுக்கு கஷ்டப்படணும்? ஆனால் இந்த கிரகங்கள் என்ன பண்ண தெரியுமா, என்ன புதுசாக ஏதாவது ஒன்று விஷயம் பண்ணும். இடம் விட்டு இடம் மாற்றும், ஒரு ஊரில் இன்னொரு ஊர் மாற்றும், இன்னொரு இடத்துக்கு போகும், வெளிநாட்டு போகும், வெளியூர் போகும். புதுசாக என்ன பண்ணும் ரிஷப லக்னத்துக்கு 10 வருஷம் அப்படியே இடம் விட்டு இடம் மாறும். அங்கே போவோம், இங்கே போவோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், நான் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தொழில் பண்ணோம். எது பண்ணாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் திரும்ப சொல்ல ஒரே ஒரு விஷயந்தான். இந்த ரிஷப லக்னம் போவோம் ஒரு 10 வருஷ காலம். மேஷத்தில் சூரியன் ஒரு வெறுமையோட எக்ஸ்ட்ரீமான லெவல், வெறுப்போட எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவல் இருக்குமானா ரொம்ப கஷ்டப்படுவார். சார் மிதுன லக்கணம், சார் உண்மையிலே மிதுன லக்கணம் இருந்து, எப்படி மிதுன லக்கணமாக ஏஎல்பி லக்கணம் இருந்து அந்த சூரியன் மேஷத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உண்மையிலே ஒரு அரசாட்சி பண்ணக்கூடிய ஜாதகம், பெரிய பலமான ஜாதகம். நீங்கள் அவன்கிட்ட போட்டி போடவே முடியாதுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த சூரியன் எப்பயுமே மேஷத்தில் இருக்கும்போது, மிதுன லக்கணம் போது அரசாங்க தொடர்பு, மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டரு, மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே மேஷத்தில் சூரியன். அதுவும் மிதுன லக்கணம் போகணும் 10 வருஷ காலம். நீங்கள் ஓட்டு கூட கேட்க வேண்டியதில்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படியே உங்களுக்கு அந்த ஒரு பெரிய வரம் கிடைக்குமான வரம் தான் அது. அது 20 வயசாக இருந்தானே 60 வயசாக இருந்தால் 20 பிறந்த குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மிதுன லக்கணத்தில் ஏஎல்பியில் பிறந்துருந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், ஒரு வயசுலேருந்து ஒரு பிறந்ததுலேருந்து 10 வயசு வரைக்கும் மேஷ லக்கணம் அது மிதுன லக்கணம் போணுச்சுன்னா ராஜா வீட்டில் அந்த குழந்தை பிறக்கும், பெரிய மினிஸ்டர் வீட்டில் அந்த குழந்தை பிறக்கும், பெரிய இல்லை சார் ஒரு பெரிய கஷ்டப்படுற வீட்டில் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை கஷ்டம்னா என்னென்னே தெரியாமல் வளரும். இல்லை சார் ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தில் சூரியன் மிதுன லக்கணத்தில் பிறந்தால் இல்லை மிதுன லக்கணம் போகும்போது, இல்லை சார் நான் ஒரு அரசியல் நிற்கிறேன், என்னோடய லக்கணம் மிதுன லக்கணம் ஏஎல்பி, உதாரணமாக மேஷத்தில் சூரியன் இருக்குது, நீ நாமினேஷனை மட்டும் கட்டுங்க. நீங்கள் ஒரு உதாரணமாக ஒரு சின்னதாக நீங்கள் சார் வார்டாக இருக்குது, ஊராட்சியாக இருக்குது, நகராட்சியாக இருக்குது, பேரூராட்சியாக இருக்குது, மாநகராட்சியாக இருக்குது, இல்லை எம்எல்ஏ இருக்குது, எம்பியாக இருக்குது, நீங்கள் என்னத்துக்கு வேணாலும் அப்ளை பண்ணுங்கள். சார் நான் கௌரவ போஸ்ட்டு சூப்பர், உண்மையிலே கௌரவ போஸ்ட்டு அனுபவிக்க சூப்பராக இருக்குமா இருக்கும். சார் இதை கௌரவ தலைவர் போஸ்ட் வாங்கலாமா சார்? வாங்கலாம். இது பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இந்த சூரியன் எப்பெல்லாம் பலப்படுதோ, சூரியன் எப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருந்து, ஏன்னா இந்த லக்கணம் தான் முடிவு பண்ணும். இந்த லக்கணம் மேஷத்தில் சூரியன் இருந்து மிதுன லக்கணமாக இருக்கும்போது கௌரவ தலைவர் கொடுக்குமா, கௌரவ தலைவர் கொடுக்கும். சார் இல்லை சார் எனக்கு கடக லக்கணம் சார். உண்மையிலே கடக லக்கணமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாமே சூப்பர் அப்பா. இப்போ கடக லக்கணம் போகும்போது பேர், புகழ், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், அரசியல், அரசாங்கம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒரே ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா,
இந்த திருமணம் சார்ந்த உறவுகள் எப்படி இந்த திருமணம் சார்ந்த உறவுகள் மட்டுமே மேஷத்தில் சூரியன் வந்து மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்குமா பாதிப்பு கொடுக்கும். ஒரு வேலையால் என்ன பண்ணோம், இவருக்கு வந்து ஒரு 26 வயசில் கல்யாணத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும், 32 வயசில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் கடகலக்கணம் போகும்போது மேஷத்தில் சூரியன். இப்போ திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே அது மிகப்பெரிய போராட்டமாக ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். சார் இல்லை சார் இப்போ வந்து கடகலக்கணம் 10 வருஷம் சார், 10 வருஷமும் இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் கஷ்டம்னா கஷ்டம்தான். வேலை சம்மந்தப்பட்டது எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா, இருக்காது. ஆனால் இவருக்கு என்னென்னா இவருடைய சூழ்நிலை எல்லாமே வந்து ஒரு கஷ்டப்பட்டு மேலே ஏறக்கூடிய, கஷ்டப்பட்டு உயரக்கூடிய, கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு நிகழ்வை வந்து உருவாக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், ஒரு நாள் 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் சம்பாதிக்கல அப்படின்லாம் இருக்காது. நிரந்தரமாகவே இது என்ன பண்ணிகிட்டு இருக்கும், இவர் ரொட்டீனாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பார். வருமானம் ஏதோ ஒரு வகையில் இவருக்கு குடும்பத்துக்கு வரும். யார் மூலமாக இவருக்கு வருமானம் வந்துடும், யார் மூலமாக இவருக்கு பணம் வந்துடும். இவருக்கு தொழிலும் வேலைன்னு என்ன பண்ணும், இவருக்கு பெருசாக செட் ஆகுமா, ஒன்று வேலை இல்லை இன்னொன்று அடுத்தது திருமணம். இது 2 உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். 2 சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் கிளிக் ஆகும் கடகலக்கணத்துக்கு. இல்லை சார் எனக்கு கடகலக்கணத்துக்கு வந்து எனக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது, எனக்கு வேலையும் நல்லா இருக்குன்னு சொன்னால் உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தை நான் ஆய்வு பண்ணணும். நீங்கள் எத்தனை வயசு வேணால் இருக்கட்டும், 40 வயசாக இருக்கட்டும், 50 வயசாக இருக்கட்டும், 60 வயசாக இருக்கட்டும், 20 வயசாக இருக்கட்டும், நீங்கள் வேணால் 20 வயசாக இருந்தால் 21 வயசு இல்லை 20 வயசு முடிகிறதுக்குள்ளே இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம், எதிர்பாராத திருமணம், இல்லை ஓடி போய் கல்யாணம் பண்ணி அந்த பிரச்சனையில் கொண்டு போய் நிப்பாட்டும். ஆனால் மேஷத்தில் சூரியன் சார் உச்சம் சார் சூப்பராக இருக்கும் சார், கடகலக்கணமாக நீங்கள் சொல்கிற லக்கணம் ஜென்ம லக்கணம், நான் சொல்கிற லக்கணம் அச்சய லக்கணம், ஏஎல்பி லக்கணம், உங்கள் வயதோட்ட லக்கணம். சார் எனக்கு சிம்ம லக்கணம் சார். உண்மையிலே சிம்ம லக்கணம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வு கொடுக்குமே தவிர தேவையில்லாமல் போட்டி பொறாமல் வெறுப்பு கஷ்டங்களை கொடுத்து கஷ்டப்பட்டு பேர் புகழ மட்டும் கொடுக்கும், அதிகாரத்தை கொடுக்கும், ஆட்சியை கொடுக்கும். ஆனாலும் கஷ்டப்பட வைக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வருமானத்துக்கு எப்படி வருமானம், ரொம்ப வருமானம். பேர் புகழ கொடுத்துரும், ஆனால் வருமானம் இருக்குமா, இருக்காது. வருமானம் கொண்டு ஜீரோ. சார் எனக்கு வருமானம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கு பேர் புகழ் வந்து வருமானம் நல்லா வந்துட்டு எனக்கு வருது அப்படின்னு, வருமானம் வரவே வராது. வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் அது என்ன எப்படி வேணால் எடுத்துங்க. சார் எனக்கு சிம்ம லக்கணம், ஏஎல்பி லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 10 வருஷ காலம் எனக்கு மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா வருமானம் இருக்குமானே இருக்காது. சப்போஸ் வருமானம் வந்துட்டுனா இங்கே பேர் புகழ் எல்லாமே அடிபட்டுருக்கும். சார் இங்கே வருமானம் வர்றது வாய்ப்பே இல்லை, அது வரவே வராது. பேர் புகழ் என்னென்னா சூப்பராக இருக்கும். அவருக்கு எங்கே போனாலும் செல்வாக்கு உண்டு, எங்கே எதை பேசினாலும் செல்வாக்கு உண்டு, எங்கே எதை வேணாலும் சொல்லலாம், எங்கே எதை வேணாலும் அவர் வந்து ஒரு ராஜ்யத்தை ஆளலாம். ஆனால் அவர் பேரில் என்ன பண்ணுது, ₹1 பணம் இருக்குமானு இருக்காது, அவர் பேரில் எதுவுமே இருக்குமா இருக்காது. அதேமாரி இந்த கன்னி லக்கணம் ஏஎல்பி 10 வருஷம். இப்போ வந்து சூரியன் வந்து மேஷத்தில் எப்படி இருக்குங்கிறீங்க, 8ல் சூரியன் எப்படி, கன்னிக்கு 8ல் மேஷத்தில் சூரியன் இருக்கும். அது விரையாதிபதி வேறு, 12ஆம் அதிபதி 8ல். எதை தொட்டாலும் எப்படி, எத்தை தொட்டாலும் கஷ்டம். ஒன்றும் இல்லை, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், பார்த்தீங்கன்னா பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்டது நல்லா தான் இருக்குமா, நல்லா தான் இருக்காது. அரசியல் சம்மந்தப்பட்டது அங்கே பாதியிலே நிற்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய நிறுவனங்கள் போனால் வேலை நடக்காது. பணம் பரிவர்த்தனை, டேக்ஸு, இன்கம் டேக்ஸு, வருமானம் வரி சம்மந்தப்பட்டது, ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு வகையில் இந்த கன்னி லக்கணத்துக்கு அரசாங்கத்தோடு முட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் மேஷத்தில் போய் இருந்துச்சுன்னு வச்சு சுத்தமாக கேட்க வேண்டியதில்லை. 10 வருஷம் அரசாங்கத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை எப்பா நீ எதாவது பண்ணு அப்படின்னு விட்டுட்டு ஓடிப்படும் இல்லைன்னு வச்சிங்களேன். ஆனால் இவருக்கு என்ன ஒன்று, மறைமுகமாக இன்கம் சோர்ஸ் உண்டு. ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுவார், ஒரு 4 வீடு 8 ஃப்ளாட்டு 8 அப்பார்ட்மெண்ட்டை கட்டி விட்டு வாடகை விட்டு அதை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மறைமுகமான வருமானம். சார் ஏதோ ஒரு வகையில் வருமானம் உண்டு இவருக்கு. இவர் குடும்பம் நடத்துறதுக்கான வருமானம் வந்துடும். ஆனால் கஷ்டம் எப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான கஷ்டம் இருக்கும். சார் என்னுடைய லக்கணம் துலா லக்கணம். சார் உண்மையிலே துலா லக்கணமாக இருந்துச்சுன்னா இந்த ஏஎல்பி 21 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ளே போய் திருமணம் நடந்துச்சுன்னா 2 தாரம் யோகம் உண்டு. 2 தாரம் உண்டா, 2 தாரம் உண்டு. 11ஆம் அதிபதி 7ல் கலஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா 2 தாரம். மேஷத்தில் சூரியன். இவ்வளோ தான் பலன். நீங்கள் எத்தனை ஜாதகம் வேணால் எடுத்துங்க, 100 ஜாதகம் எடுத்துங்க, 500 ஜாதகம் எடுத்துங்க, 1000 ஜாதகம் எடுத்துங்க.
ஏன்னா இவங்க சார் எனக்கு வந்து ஜென்ம லக்கணம் துலா லக்கணம் சார் 7ல் சூரியன் இருக்குது. இன்றைக்கி உங்கள் வயசு என்ன? உங்கள் வயசு 21 வயசுலேருந்து 31 வயசு, 31 வயசுலேருந்து 41 வயசாக இருந்தால் மட்டும்தான் அந்த பலன். துலா லக்கணமாக இருந்தால் தான், துலா லக்கணம் ஏஎல்பியாக இருந்தால் தான் என்ன பண்ணும், 7ஆம் வீட்டில் மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், 11ஆம் அதிபதி 7ல் இருந்துச்சுன்னா 2 தர யோகத்தை கொடுக்கும். இல்லை 2ஆம் தர தொடர்புகள் இருக்குமா, இருக்கும். முதல் மனைவி இருக்கும்போது 2ஆம் தர தொடர்புகள் மிகப்பெரிய அளவு சங்கடங்களை ஏற்படுத்தும். அதே ஏன்னா நான் உதாரணங்கள் பின்னாடி அதை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இது உதாரண ஜாதகம் உங்கள்கிட்ட சொல்லும்போது தான் இருக்கும். இதே லக்கணம் விருச்சிக லக்கணம் உண்மையிலே விருச்சிக லக்கணம் போகும்போது ஒரு 21 வயசு பையன் இல்லை 31 வயசில் இருந்தான்னு வச்சுங்களேன், உண்மையில் வேலை, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பேர், புகழ், அப்பா ஒரு பெரிய பலமாக போட்டி போட்டு ஜெயிக்கலாம். இல்லை சார் எனக்கு தனுசு லக்கணம் சார், உண்மையிலே தனுசு லக்கணம் மேஷத்தில் சூரியன், அப்பன் சொத்து அழிப்பான். எப்படி? அப்போ என்னென்ன சம்பாரித்து வச்சாரோ, பேர், புகழ், பணம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், என்னென்ன அப்பா அணிவிச்சாரோ அது அப்படியே பிள்ளை என்ன பண்ணும், அப்படியே அழிக்கும், அப்படியே கஷ்டப்படும். மகர லக்கணம் உண்மையிலே 8ஆம் அதிபதி 4ல் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பேர், புகழ் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி அப்படியே ரொம்ப கஷ்டப்படும். எப்படி? இந்த 10 வருஷ காலம் மகர லக்கணம் போகும்போது ரொம்ப ஏண்டா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், சொத்து இருக்கும். வீடு இருந்துச்சுன்னா வீடு சம்மந்தப்பட்டது லீகல் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும், இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். உங்கள் லக்கணம் மகர லக்கணமாக இருந்துச்சுன்னா, உங்கள் லக்கணம் ஏஎல்பி மகர லக்கணமாக இருந்துச்சுன்னா, மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னா இந்த 10 வருஷ காலம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், பேர் சம்மந்தப்பட்டது பிரச்சனை ஆகும். இல்லை சார் எனக்கு வந்து கும்ப லக்கணம் சார், உண்மையிலே கும்பலக்கணத்துக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் தான் ஒரு அரசாட்சி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆனால் பலகீனமான ஜாதகமாக இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன பார்த்துக்கலாம், போவோம், முடியும், ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதே யார் அப்படின்னா அந்த கும்பலக்கணம் 3ஆம் வீட்டில் சூரியன். உண்மையிலே 3ஆம் வீட்டில் சூரியன் பலமாக செயல்படுத்தும், ஒரு பலமாக போட்டி போடும், பலமாக ஜெயிக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ஜாதகர் நான் யார் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு விஷயத்தை தள்ளி போடுறது ஜாதகரே தான் எதிரியாக மாறுவாருங்க, வேறு யாருமே எதிரியாக மாற மாட்டாங்க. சார் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டு கொண்டு போய் மாட்டி விட்டு சூழ்நிலை புரிஞ்சிக்க மாட்டார். இப்போ மழை வருது போவாதான்னு சொன்னால் அதெல்லாம் மழை வராது அப்படின்ட்டு போய் மழையில் அணைஞ்சிட்டு வருவார். கும்பலக்கணம் 10 வருஷம் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டீங்க. கும்பலக்கணம் போணுச்சுன்னா உண்மையிலே நல்ல விஷயந்தான், ஆனால் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டீங்க. சார் மீன லக்கணம் சார், 6ஆம் அதிபதி யார் சூரியனாக இருந்து மேஷத்தில் சூரியன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பேசுகிறதெல்லாம் கரடு மரடா பேசி சண்டையை மூட்டி, ஆனால் வருமானமும் தொழிலும் பேரும் புகழும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பெரிய வெற்றியாளனா சாதனையானா பெரிய ஒரு வாய்ப்பு உண்டு. சப்போஸ் அவருக்கு ஒரு 28 வயசு 29 வயசில் மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கும். மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கும். ஆச்சரியமாக இருக்கும். 28 வயதில் சாதிச்சுட்டானே அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமான்னா இந்த மேஷத்தில் சூரியன் 12 லக்கணத்துக்கும் இப்படி பலன் எடுக்கலாம். இல்லை மேஷ லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அதுக்கு ஒரு பலன் எடுக்கலாம். அதே மேஷ லக்கணத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தால் பலன் உண்டு. மேஷ லக்கணத்தில் பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. மேஷ லக்கணத்தில் அதே சூரியன் வந்து கார்த்திகை 1ல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு. இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக பிரித்து பார்க்கணும். சரி, 2-3 உதாரணங்களை நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா சூரியன் மேஷத்தில் ஜென்ம லக்கணம் என்ன லக்கணம், உதாரணமாக என்ன பண்ணுறாங்க சார், இதுமாரி லக்கணம் வந்து மிதுன லக்கணம் சார், 11ல் சூரியன் 3ஆம் அதிபதி 11ல் இருக்குது, அரசியல் நிற்கலாமான்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சிங்களேன். அவருக்கு ஒரு 40 வயசு. உதாரணம் என்ன வயசு, ஒரு மிதுன லக்கணம் ஜென்ம லக்கணம். நல்லா கேட்டுங்க. நீங்கள் என்னென்னா ஜாதகட்டம் போட்டுக்கிட்டு ஜோதிடம் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆய்வு பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இது நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமாக இதை பேச போகிறேன். சார் சூப்பராக இருக்கும் அப்படின்னா, இப்போ அவருக்கு ஒரு 35 வயசு இல்லை 38 வயசு, நான் சின்ன ஒரு பஞ்சாயத்து போர்டில் நிற்கலாமான்னு கேட்குறாரு. மேஷத்தில் சூரியன்ப்பா, உனக்கு மிதுன லக்கணப்பா, இப்போ 3ஆம் அதிபதி 11ல் இருக்குது, உனக்கு ஓஹோன்னு இருக்கும், நீ நின்றுன்னு சொன்னால் அந்த பையன் தொத்து விடுவான். ஏன் 35 வயசு 38 வயசில் என்ன லக்கணமாக இருக்கும், அவனுக்கு கன்னி லக்கணமாக இருக்கும். கன்னி லக்கணத்தை அட்டமத்தில் சூரியன் என்ன பண்ணும், இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணும். பாருங்கள்,
ஜென்ம லக்கணம் மிதுனம், ஏஎல்பி லக்கணம் கன்னி. கன்னிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், மேஷத்தில் சூரியன். விரையாதிபதி அட்டமத்திலிருந்து வேலையை காமிச்சிடுவார். சூரியன் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் விரயம் பண்ணிவிடுவார். விரயத்தை பண்ணிவிடுவார். விரயம் பண்ண என்ன நடக்கும்? அது தோத்தானே போகணும். சரி, இன்னொரு லக்கணம் சொல்கிறேன் சார். இவர் உதாரணமாக இவருக்கு உதாரணம் ஏதோ ஒரு உதாரணம் மகர லக்னம் சார். 8ஆம் அதிபதி 4ல் இருக்குது. இவர் வீடு வாங்கக்கூடாது, வீடு வண்டி வாங்கணும், சொத்து சுகமெல்லாம் இவருக்கு பிரச்சனை இருக்கும், வீடு வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம்னு வச்சுங்களேன். இப்போ இது மகர லக்கணங்கிறது இவருடைய ஜென்ம லக்கணம், அவருடைய ஏஎல்பி லக்கணம். உண்மையில் என்ன பண்ணும்? இப்போ அவருடைய ஏஎல்பி லக்கணம் உதாரணமாக என்ன லக்கணமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு 40 வயசு அப்படின்னா மகரம், கும்பம், மீனம், மேஷமாக இருக்குது. இப்போ உதாரணமாக 4ஆம் அதிபதியால் 5ஆம் அதிபதியாக உதாரணமாக 5ஆம் அதிபதியாக இருந்து மேஷத்தில் சூரியன் இருப்பார். அப்போ என்ன பண்ணும்? எதிர்பாராமல் கடன் வாங்கி அவர் வீடே வாங்கியிருப்பார், இடம் வாங்கியிருப்பார், சொத்து வாங்கியிருப்பார், 2 வீடு அரண்மனை மூலம் கட்டி வச்சுருப்பார். கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனாலும் இவர் என்ன பண்ணுவார்? ஆனால் மிகப்பெரிய ஒரு வீடை கட்டி வச்சுருப்பார். சார் 40 லட்சத்தில் வீடு இல்லை சார், 80 லட்சத்தில் வீடு கட்டுவார். 45 லட்சத்துலேருந்து 65 லட்சம், இல்லை 75 லட்சம், இல்லை 85 லட்சத்தில் வீடு கட்டுவார். என்ன லக்கணம் போகும்போது? மேஷ லக்கணம் போகும்போது ஏஎல்பி 10 வருஷத்துக்குள்ள இது நடக்கும் சார். இவருக்கு மிதுன லக்கணம் சார், ஜென்ம லக்கணம் 7ஆம் வீட்டில் 11ஆம் அதிபதி 7ல் இருக்குது. இவருக்கு 2 தார திருமணம் சார், பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவர் லக்கணம் பார்த்தீங்கன்னா உதாரணம் தனுசு லக்கணமாக இருக்கும். 21 வயசுல 30 வயசு வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 5ல் இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லா தான் இருக்கும், அது யோகத்தை தான் கொடுக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அப்போ உண்மையிலே சந்தோஷமாக வாழ்வாங்க சார். இவருக்கு இந்த வயதோட்ட லக்கணம் மாறும்போது, வயதோட்ட லக்கணத்துக்கு நீங்கள் இந்த கிரகங்களை எடுக்கும்போது ஆதிபத்தியம் மாறும், பாவகம் மாறும், கிரகங்களுடைய தன்மைகள் மாறும், கிரகங்களுடைய பார்வைகள் பெரிய ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். இது ஏன்னா ஒரே ஒரு கிரகம் எப்படி ஒரே மேஷத்தில் நின்ற சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எடுத்துக்கிறோம். சூரியனை வச்சு நம்ம பேசுகிறோம், இப்போ பாவங்களை வச்சு பேசுகிறோம். இப்போ ஜென்ம லக்கணத்துக்கும் ஏஎல்பி லக்கணத்துக்கும் என்ன விஷயம்? உதாரணமாக சார், இப்போ உதாரணமாக ஜென்ம லக்கணம் கன்னி லக்கணம், 8ஆம் வீட்டில் சூரியன், இவருக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். உதாரணமாக இவருக்கு விருச்சிக லக்கணம் போணுச்சு. விருச்சிக லக்கணம் போகும்போது 10ஆம் அதிபதி 6ல் இருந்துச்சுன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய வேலை, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? உடனே இவருக்கு போலீஸ் சம்மந்தப்பட்டதோ, இல்லை ஆர்மி சம்மந்தப்பட்டதோ, ஃபயர் சர்வீஸ் சம்மந்தப்பட்டதோ ஒரு வேலையை வாய்ப்பு கொடுக்குமான்னு வாய்ப்பு கொடுக்கும். எப்படி? ஏஎல்பி விருச்சகம். இவர் என்ன சொன்னார்? சார் கன்னி லக்கணத்துக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையை நீ பார்க்காத. என்னுடைய நண்பர் ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட போய் சொல்லும்போது, சார் உங்களுக்கு கன்னி லக்கணம் 8ல் சூரியன் இருக்குது, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையை பார்க்காதீங்க, வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை மெனக்கெடுங்க, முயற்சி பண்ணுங்கன்ட்டார். ஆனால் அவர் 26ஆவது வயசுலேயே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு வந்தார். அவருடைய ஏஎல்பி லக்கணம் விருச்சிக லக்கணம். 10ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரியன். அவர் 6ல் போய் உட்காந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை. ஆனால் அவர் பயிர் சம்மந்தப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட துறையில் வேலைக்கு போயிட்டார். இப்போ ஜென்ம லக்கணம் எங்கே இருக்கோ, இந்த வயதோட்ட லக்கணம் எங்கே இருக்கோ, அச்சய லக்கணம் எங்கே இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆதிபத்தியங்களையும் கிரகங்களையும் எடுத்தோம்னா இன்னும் ஈஸியாக பலன் சொல்ல முடியும். உதாரணம் இன்னொரு லக்கணம் பார்ப்போம். இப்போ கடக லக்கணம் சார், 2ஆம் அதிபதி ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடக லக்கணத்து 2ஆம் அதிபதி நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே அவருக்கு உதாரணமாக இப்போ ஒரு 21 வயசுலேருந்து 30 வயசு. இப்போ அவர் என்ன பண்ணுது? விரயத்தை பண்ணக்கூடிய எப்படி விரையாதிபதியாக விடுவார். கன்னி லக்கணத்துக்கு 2ஆம் கடக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அச்சய லக்கணத்துக்கு ஏஎல்பி லக்கணத்துக்கு கன்னி லக்கணத்துக்கு விரையாதிபதியான அப்படின்னு வரும்போது இந்த ஆதிபத்திய பலனே மாறும். இந்த ஆதிபத்திய பலன் மாறும்போது நீங்கள் என்ன பலன் நம்ம எடுக்கிறோம்ல அது ஆப்போசிட்டாகவே நடக்கும். இப்போ மகர லக்கணம் ஜென்ம லக்கணம் 8ஆம் அதிபதி சூரியன், உங்களுக்கு அப்பாவும் பிள்ளைங்க ஆகாது அப்படிம்பாங்க. அப்பாவும் பிள்ளைங்க ஆகாது, 10 வருஷம் வரைக்கும் ஆகாதுங்க. நானாக தான் சொல்கிறேன். ஏன்னா பிறப்பு லக்கணம் 10 வருஷம், பிறப்பு லக்கணம் 1 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் எப்படி இருக்கும்? மகர லக்கணம் தான். 8ஆம் அதிபதி சூரியன், அப்பாவும் பிள்ளைக்கும் ஆகாது. 10 வயசு வரையும் அப்பா என்ன வெளியூரில் இருந்திருப்பார், வெளிநாட்டில் இருந்திருப்பார், வெளியூரில் இருந்திருப்பார், ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கும். ஆனால் 11 வயசுக்கு பிறகு இந்த லக்கணமே மாறிடுது. இந்த லக்கணம் என்ன பண்ணுது? அதே ஜென்ம லக்கணம் மகர லக்கணம் தான், அதை மாற்றலை. ஆனால் மகர லக்கணத்துக்கு அடுத்தது 11 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் லக்கணம் என்ன லக்கணம்? கும்ப லக்கணம். அவர் 7ஆம் ஆதிபத்தியம் வாங்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக அப்பாவுக்கும் பிள்ளைங்க ஆகுமா? ஆகும். நல்லா தான் இருக்குது. எங்கள் அப்பா பிறந்தன்னைக்கு எங்கள் அப்பா என்னை பிடிக்கலை எனக்கு, ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா நானும் சேர்ந்துருக்கோம்ல.
சில பேர் இன்னும் பிறந்த அன்றைக்கி அப்பா பிள்ளையும் சேர்ந்துருப்பாங்க. இன்றைக்கி இப்போ அப்பா பிள்ளையும் பிடிக்காது. அதுக்காக சார் மகர லக்னம் சார் பிறந்ததுலேருந்து அப்பாவுக்கு ஆகாது, பிறந்ததுலேயே அப்பாவுக்கு ஆகாது சார். கன்னி லக்னம் சார் 8ஆம் வீட்டில் மேஷத்தில் சூரியன் இருக்குது சார், உங்களுக்கு அப்பாவும் பிள்ளையும் ஆகாது, அப்பாவும் பிள்ளையும் ஆகாது, பிரித்து விட்ருங்க, பிரித்து தனித்தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி சொல்லக்கூடாதுல்ல. 10 வருஷம் கன்னி லக்னம் ஜென்ம லக்னமாக இருக்கும்போது 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது, நல்லா ஆகாது தான். அப்பாவு பிள்ளைக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருக்குமா, இருக்கும். ஆனால் ஏன் அப்படின்னா இந்த மேஷத்தில் சூரியன் அப்படின்னு ஒரு கிரகம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான காலநிலைகளை ஒவ்வொரு வயதுலையும் இதுதான் இப்படி தான் அப்படிங்கிறத அறுதிட்டு இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேஷத்தில் சூரியன் இருந்து உங்கள் வயதோட்ட லக்கணம் ஏஎல்பி லக்கணம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை ஒப்பீடு பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். இல்லை எனக்கு மேஷ லக்கணம் ஜென்ம லக்கணம், ரிஷப லக்கணம் ஜென்ம லக்கணம், ரிஷப லக்கணம் ஜென்ம லக்கணங்கிறது உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்வதா அதில் ஒன்று மாற்றம். ஆனால் எப்படி மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி உங்கள் வயதோட்ட லக்கணம் என்ன? மேஷமா, ரிஷபமா, மிதனமா, கடகமா, சிம்மமா, கன்னியா அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். மிகப்பெரிய ஆச்சரியம். இது ஏன்னா இந்த வயதோட்ட லக்கணம் அச்சய லக்கணத்துக்கு தான் நீங்கள் இன்றைக்கி என்ன பலன் சார். இன்றைக்கி என்னுடைய லக்கணம் விருச்சிக லக்கணம் சார். இன்றைக்கி 10ஆம் அதிபதி 6ல் இருக்குது சார். 10ஆம் வீடு சம்மந்தப்பட்ட 10ஆம் வீடு வேலை சம்மந்தப்பட்டது எனக்கு பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்குது. அப்போ பிரச்சனையாக தான் சார் இருக்குது. ஆமாம் சார், 10 வருஷத்துக்கு நான் பொறுமையாக தான் இருக்கணும். ஆமாம் இருக்குது. இதுதான் என்னுடைய நிகழ்வு. இப்படி தான் நீங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணி பாருங்கள். நான் தான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த நீங்கள் திரும்ப மேஷத்தில் சூரியன் இருக்கும்போது உண்மையிலே உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அப்படி இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோட பின்னாடி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அப்போ தான் ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் எனக்கு இருக்குது, எனக்கு மேஷத்தில் சூரியன் இருக்குது, ஆமாம் இந்த வயசில் நான் இப்படி கஷ்டப்பட்டேன், இந்த வயசில் நான் நல்லா இருந்தேன், இந்த வயசில் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. கண்டிப்பாக உங்கள் கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு ஆய்வுத்தளமாக இந்த விஷயம் மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.